Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் என்னோட வீக்லி கிளீனிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ரெசிபியும் இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். என்னோட வீக்லி கிளீனிங் ஸ்டார்ட் பண்ற அன்னைக்கு எந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல காட்டியிருக்கேன். நான் என்னோட வீட்டு வேலைகளை டெய்லி, வீக்லி, மந்த்லி அப்படின்னு பிரிச்சு தான் பண்ணுவேன். இது எங்களோட கல்யாண டைம்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால என்னோட வீட்டு வேலைகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பூஜை டைம் வருது, இல்லை ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா கூட எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கிளீனிங் வேலைகள்லாம். ஏன்னா ரெகுலராக இந்த மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்னோட கிளீனிங் வேலைகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு வீக்லி கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் சிம்பிளாக போகாதான் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவளை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், 2-3 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு வேர்க்கடலை கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அவளை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு இந்த மாதிரி கிளறிட்டோம் அப்படின்னா டேஸ்டியான போகா ரெடி ஆகிடும். எனக்கு எப்பவுமே இந்த வீக்கெண்டில் வீக்லி கிளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுனால சாட்டர்டே கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக தான் பண்ணுவேன். ஒன்று போகா பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணிக்குவேன், கஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி ரெசிபிஸ் தான் காலையில் பண்ணுவேன். ஏன்னா காலையில் சமையல் வேலையும் இழுத்து வச்சுட்டு கிளீனிங் வேலைகளையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளும் ரொம்ப டயர்டாயிரும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளான சமையல் வேலைகளே பண்ணிட்டு என்னோட கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்றதுனால ஹாட் பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போது அந்த நம்ம சமைச்சதுனால அங்கே பக்கத்துல எல்லாம் எண்ணெய் தெரிச்சிருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் சும்மா லைட்டாக மட்டும் தொடச்சி விட்றேன். அப்போ நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோட க்ளீனிங் வேலைகளை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் அப்படி தான் பிரித்து பண்ணுவேன். ஏன்னா கொஞ்சம் அன்னைக்கு வேலைகள் இருக்கும் அப்படின்றதுனால ஒரே டைமில் ஒரே ஸ்ட்ரிச்சில் எல்லா க்ளீனிங் வேலைகளையும் சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணுற வேலைகளை முடிச்சிருவேன். ஸோ முடிச்சுட்டு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற க்ளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நான் பண்ணி வச்சிடுறதுனால அந்த வீக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு ரொம்ப க்ளீனாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா க்ளீனிங் வேலைகளும் சேர்ந்து நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் வீக்லி ஒன்ஸ் இந்த க்ளீனிங் வேலைகளை சாட்டர்டே முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் சண்டே பண்ணுவேன். மேக்ஸிமம் சாட்டர்டேவே முடிச்சிருவேன். ஏன்னா சாட்டர்டே முடிச்சிட்டேன் அப்படின்னா சண்டே எனக்கு பெருசாக எந்த க்ளீனிங் வேலைகளுமே இருக்காது. நாங்கள் ஃபேமிலியோட எங்கேயாவது அவுட்டிங் போகிறோம், இல்லை வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அன்னைக்கு டே. டஸ்டிங்லாம் முடிச்சாச்சு. குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது கிச்சன்லேருந்து க்ளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையும் எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு இங்கே கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நார்மலாக சோப் லிக்விட் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். ரெகுலராக தொடச்சிருவேன் சமையல் முடிச்சதுமே. அதனால மோஸ்ட்லி என்னோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் எண்ணெய் பிசுக்கு இருக்காது. ஒரு மாதிரி அங்கங்கே கரைகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சும்மா நார்மலாக சோப் லிக்விட் போட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். அந்த ஸ்டவ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைல்ஸையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா சமைக்கும் போது எண்ணெய் எல்லாமே அந்த சைடு தான் தெரிக்கும் இல்லையா? ஸோ அதனால அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுவேன். டாப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் பிசுக்காலாம் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லெமனும் பேக்கிங் சோடாவும் கலந்துட்டு அந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டு அப்புறம் தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்துடும். இப்போது நான் சோப் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த வைப்பர் வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருவேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த வைப்பர் பற்றி ஒரு வீடியோவில். ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் க்ளீனிங்க்கு என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், எது பெஸ்ட்டாக இருக்கும், எது வாங்கினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில்
இந்த மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரீயூசபிள் பேப்பர் டவல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு தடவை தொடச்சிருவேன். அப்போது நல்லா ட்ரை ஆகிடும் கவுண்டர் டாப். அடுத்ததாக இண்டக்ஷன், மிக்சி, இந்த மாதிரி அந்த ஸ்டவ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி சோப்பு போட்டு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே அப்பப்போ ஈர டவல் வச்சு தொடச்சி விட்டுக்கிட்டாலே போதும். அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். கிச்சனும் எப்பவும் நீட்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீட்டை இப்படிலாம் வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம் அந்த விஷயங்களை. ஸோ வீட்டை எப்பவும் க்ளீனாக வச்சுக்கிட்டாலே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த வீட்டில். எனக்கு எப்பவுமே மற்ற வேலைகள் இருந்தாலுமே, அதாவது என்னோட சமையல் வேலைகளாக இருக்கட்டும், வீட்டை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, என்னோட ஆஃபீஸ் வேலைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுனாலுமே இந்த க்ளீனிங் அப்படின்றதுக்கு தனியாக ஒரு டைம் ஒதுக்கியிருப்பேன். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும் அப்படின்றது என் மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் இந்த க்ளீனிங் வேலைகளுக்குன்னு நான் எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி நம்மளோட சமையல் வேலைகளாக இருக்கட்டும், க்ளீனிங் வேலைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லே நம்மளுக்கு அது பழகிடும். அதுக்கப்புறம் நம்மளே நினச்சாலும் அந்த வேலைகளை போட்டு வைக்க மாட்டோம், அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டோம், உடனே முடிச்சிருவோம். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நம்மளுக்கு மைண்டில் செட் ஆகிடும். அந்த நாள் வந்துருச்சுனாலே டக்குன்னு இன்னைக்கு இந்த மாதிரி க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்கே, கடகடன்னு அந்த வேலைகளை முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் பிகினர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் நீங்கள் நியூலி மேரிடாக இருக்கீங்க, புதுசாக சமையல் வேலைகள், வீட்டு வேலைகள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலைகளுமே ஈஸியாக இருக்கும். இந்த வேலைகளை இப்போ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளாக இருக்கட்டும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இந்த க்ளீனிங் வேலைகளும் ஒரு பக்கம் அப்படியே நடந்துட்டுருக்கும். இப்போ என்னோட கவுண்டர் டாப் க்ளீனிங் முடிஞ்சுது. ஸ்டவ்க்குரியது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டேன். இப்போ இந்த சிங்க்கை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ரெகுலராக ஒரு 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்றதுனால பெருசாக அதில் கரைகள் எதுவும் இருக்காது. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் போட்டு தான் எப்பவும் க்ளீன் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் கரை ஜாஸ்தியாக இருக்குது, உப்பு தண்ணி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறதுனால அங்கங்கே கரை படியும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாண்ட் பேப்பர் வச்சு கொஞ்சம் அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அது அப்படியே க்ளீன் ஆகி வந்துடும். இன்றைக்கி இங்கே பவர் ஷட் டவுனுங்க, அதனால என்னால் கண்டினியூஸாக என்னோடய க்ளீனிங் வேலைகளை ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏன்னா சார்ஜும் இல்லை மொபைலில். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய க்ளீனிங் ரொட்டீனில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஒர்க்கை இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வீக்லி க்ளீனிங் ரொட்டீனை இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போது எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலைகள் தான். பாருங்க, கிச்சன் பார்க்கறதுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு நீட்டாக இருக்கு. கிச்சன் க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் டோர், அப்புறம் கண்ணாடி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடுவேன். அப்போது அந்த கண்ணாடியிலலாம் அங்கங்கே டாட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. உப்பு தண்ணி படுறதுனால ஒரு மாதிரி கரை சேர்றதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கிளாஸ் டோர்லாம் கொஞ்சம் கரைகளாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மிதமான சூடு இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா, வினிகர், அப்புறம் லெமன் இதை கலந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கரைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் டக்குன்னு க்ளீன் ஆகி வந்துடும். கண்ணாடியும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கக்கூடிய வாஷ் பேஷன்லாம் ஹார்ட் வாட்டர், அதாவது உப்பு தண்ணி சேர ஆரம்பிச்சு அப்படின்னா அங்கங்கே கரையாயிடும். அந்த கலரே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மங்கலாக இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா அடிக்கடி
நீங்கள் பார்க்கும்போது லைட்டாக கரை இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த கரை சேர்றது அப்புறம் அந்த கலர் வந்து டல் ஆகிறதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ஒரு நாளில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கக்கூடிய வாஷ் பேஷன்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரைகளும் சேராது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக அந்த வீக் ஃபுல்லாகவே வீட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.